எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை தடவை தான் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல பாக்கியராஜ் சொல்ல மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்னு எப்போவுமே சொல்லிட்டு இருக்கேன். அது உண்மையான விஷயம். நான் படத்தில் நடித்தாலோ நடிக்கலைன்னாலோ என்னோட படங்களை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கிறேன். என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நன்றி நன்றி நன்றி. ஏன் படத்தில் நான் நடிக்கலைன்னுவாங்க. பட் என்னோட பழக்கம் அத்தனை பேருக்கும் தெரியும். பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நடிப்பேன். இந்த திரைக்கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு 7வது டிராஃப்ட்ல ஓகே பண்ணி இந்த கதையை ஆரம்பிச்சு. அப்போது கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசர் சீனியர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ்டர் கோவை மோகன்ராஜ் அவர்கள் உங்களோட கலந்து இந்த படத்தை கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா கோயம்புத்தூரில் தான் படத்தை ஷூட் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு, அப்படி ஒரு ரசிகர்கள், அப்படி ஒரு படத்துக்கு இந்த அளவு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு இப்போவும் 2023-24 எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கூட நன்றியை சொல்லுறாங்க. சக நடிகர்கள் பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. கதாபாத்திரங்களுக்கு கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பாட்டுகள்ல மகளே என்கிற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். படத்துல விஷுவலை பார்க்கும்போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நம்புறேன். கதையில எமோஷன் இருக்கு, லவ் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு. இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. ஓகே, எத்தனையோ ப்ரெஸ் மீட்லையும் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம டைரக்டர் பற்றியும் எல்லார பற்றியும் பேசியிருக்கோம். மறுபடியும் அவர் பேசுறதுல அவர் இப்போ கரெக்டாக இருக்கிறாரு. இனிமேல் அவர் உடம்பு சரியில்லைங்கிற கதையை யாரும் கேட்காதீங்க. அவர் 100% ஃபிட்டாக இருக்காரு. அவர் ஆனால் நல்லா இருக்காரு. இனிமேல் அதிகமாக அவரும் நடிக்க போறாரு. அதனால இந்த பழைய வேண்டாம், ரொம்ப பிரமம் உண்மையான விஷயம். அற்புதமாக வந்திருக்கு. நான் இதை என்னோட ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம். நான் உறுதியாக சொல்றேன். உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குங்கிறது அது நீங்க படத்தை பார்த்து சொல்லணும். ஏன்னா படம் பார்த்துட்டு எல்லாரும் பிரமாதமா பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸும், டைரக்டரும், கேமராமேனும், மியூசிக் டைரக்டரும். இன்றைய விழா நாயகன் பிரசாந்த் வேற பிரமாதமா மியூசிக் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராடனரி ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளவு பிடிக்கிற மாதிரி இருக்கு. இன்றைய 2K கிட்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னோட ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறத ஒரு எப்படி ஒரு பிளெண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாருன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். படத்தை முடிச்சிருக்கோம். படத்தை பார்த்தோம், நல்லா இருக்கு. உங்களுக்கு எல்லாரையும் நான் டிஸ்டர்பாயிண்ட் பண்ணேன். எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது நீங்களாம் பார்த்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். கூடிய சீக்கிரத்திலே படத்தை பற்றி சொல்லுவோம். இந்த சினிமா காலகட்டத்திலே மார்க்கெட் இல்லை, வியாபாரம் இல்லை, அது இதுன்னு சொல்றது எவ்வளோ உண்மையும், அதே நேரத்தில் நியாயமா நேர்மையா படத்தை பண்ணால் படத்துக்கு வெற்றி உண்டு, படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறது இந்த ஹரா டீம் நிரூபிச்சிருக்கிறது தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் டீசர் பார்த்துட்டு ப்ரொடியூசர் சார் வாங்க சார், அப்படியே இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்ச விஷயத்தை இன்னைக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் குறைகள் சொல்லி நிறைவுகள் சொல்லி படம் வியாபாரத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்துக்கு எல்லாம் உங்க ஆதரவு தான். இந்த படத்துக்கு டீசர் பார்த்த உடனே நம்ம நண்பர்கள் அவரும் கோயம்புத்தூர் எங்க படத்தை பார்த்து டீசர் பார்த்துட்டு இந்த படத்து மேல நம்பிக்கை இருக்கு, நம்ம மேலே நம்ம டீம் மேலேயும் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு ஹரா டீம். படத்தை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க ட்ரைலரும் பார்த்துட்டாரு, ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாருங்கிறது. ஆனா உங்க ஆதரவோட இதை கண்டிப்பாக ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்கிறது உங்க முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்காக ரொம்ப 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 பெருமையா இறைவனோட அருளால உங்களால உங்க ஆசீர்வாதத்தால இந்த படம் என்னைக்கு
சரி, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த படம் வந்து ஜூன் 7ஆம் தேதி திரையில், ஜூன் 7ஆம் தேதி, ஜூன் 7 வந்து இந்த படம் திரைக்கு வரும். சார் டிஸ்ட்ரிபியூட்டர் எட்டில் ராஜேந்திரவர் மற்ற எத்தனையோ படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து தமிழ்நாடு இவர் தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டீம் சார் தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சார், நன்றி. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணலாம் சார், கண்டிப்பா. தேங்க்யூ. படம் ஆமா சார், சக்சஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், சக்சஸ் டைரக்டர், சக்சஸ் ப்ரொடியூசர் சார். கூட்டணி சார், இந்த கூட்டணி ஆமா, கோவை பிரதர்ஸ். ஆமா, அதனால கோவை மக்கள் மனசு நல்ல மனசு. அதே மாதிரி தான் ப்ரொடியூசரும், அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர். அங்கே நமக்கு ஒத்துழைச்ச ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகட்டும், பப்ளிக் ஆகட்டும், ஜனங்க ஆகட்டும், அவ்வளோ நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் மேல உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மறுபடியும் சக்சஸ் மீட் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்றேன். அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் உங்க மூலமா தான் எனக்கு வந்திருக்கு. தேங்க்யூ. குட் நைட்.